எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி ஒரு 160 பாயிண்ட் பிளஸ் ஏறி இருக்கு. இதுக்கெல்லாம் யார் உதவி செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க? பாகுபலிகள். இனி இன்ஃபோசிஸ் கீழே போ, டிசிஎஸ் கீழே போ, யார் வேணாலும் கீழே போங்க. ஆனா 2 பாகுபலிகள் இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிலையன்ஸும். இவங்க 2 பேர் ஏற ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட்டை ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட்ன்ற மாதிரி மேலே ஏத்திடுவாங்க. ஸோ இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. ரிலையன்ஸும் மற்றும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இன்னைக்கு மேல வந்ததுனால நம்மளுடைய மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட் பிளஸ். இனி எல்லாரும் மேல பாருங்க, இது புல் ரன் ஸ்டார்டிங்கா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த வார் நிக்குது, மறுபடியும் வார் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற நியூஸ்களை வச்சுக்கிட்டு மற்ற மார்க்கெட்டுகள்ல பெருசா சம்பாரிச்சிட்டானு நம்மள கண்டுக்கவே இல்லை. ஆனால் இந்த க்ரூட் ஆயிலினுடைய வீழ்ச்சி என்பது தவிர்க்கவே முடியாத ஒரு ஆதாயம். நம்மளுக்கு க்ரூட் ஆயிலினுடைய விலை இறக்கம் கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு 100% நம்ம அனுபவிக்கிறோம். இதுவே வார் நிக்குது, வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும்போது மற்றவனெல்லாம் இண்டெக்ஸை டபுள் பண்றான் அல்லது இண்டெக்ஸ் கிராஷ் பண்றான், பெருசா சம்பாதிச்சிட்டான். ஆனா நம்மளை அதுல சம்பாதிக்க விடல. ஸோ க்ரூட் ஆயிலினுடைய விலை குறைந்ததும் நம்மளுடைய மார்க்கெட் பறந்தது அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. ஸோ நம்ம ஆளுக வார் நின்றுச்சு அப்படின்ற ஒரு அல்லது சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வருது அப்படின்றக்காக நம்ம ஆளுக பெருசா சம்பாரிச்சு தரல. பட் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மையானவுடன், அதே மாதிரி நம்மளுடைய Q1 ரிசல்ட் சீசன்லாம் வர ஆரம்பிச்சவுடன் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு நிஃப்டி வந்திருக்கு. இனிமேல் எல்லாரும் மேலே பாருங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி சந்தோஷப்படுத்துமா நம்மளை அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். போன வருஷமே எத்தனையோ பேர் லட்சமா சம்பாதிச்சாங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு 2025 மார்ச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் நல்லா பிக்கப் ஆகி மேலே வந்தான். மறுபடியும் இன்னொரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு 1000 பாயிண்ட் ஏறி ஒரு 25,500 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பல பேர் பொழைச்சுக்குவாங்க. செய்வீர்களா அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியல. அந்த குரூப்பே இருக்காது போல. அந்த கரடி குரூப்புகள்லாம் இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது மார்க்கெட் மறுபடியும் கீழே விழுகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாம, இல்ல மேல வரும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டை தூக்கி விடக்கூடிய ஆட்கள் இருந்ததுன்னா நம்மளும் ஒரு மாதிரி பணம் பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துடலாம். நண்பர்களே, இன்றைய வீடியோல ஒரு மிக முக்கியமான தகவல், ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடா இருக்கும் பல பேர்த்துக்கு. ஆனா சில பேர் சூப்பர் ட்ரெண்ட் போன்ற இண்டிகேட்டர்களை உபயோகப்படுத்தி மிக எளிமையாக ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்விங் ஸ்ட்ராட்டஜில சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்றது எப்படி நிறைய பேர் எளிமையா ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நான் பாக்குறது ஜீரோதாவனுடைய சார்ட். அதுல இந்த ஸ்டடீஸ்ல போய் மிக எளிமையா சூப்பர் ட்ரெண்ட்னு ஆட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கேண்டில் அப்படின்றது இதுவும் யூஸ் பண்ணலாம், சார்ட் டைப்பு, அல்லது ஹைகினஷி போன்ற அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் ஹைகினஷி அப்படின்றது ஏன் வச்சிருக்கேன்னா, அது கரெக்டான ஒரு மொமெண்டம் ட்ரெண்ட் என்பது இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இதை பார்த்தாவே கிளியரா, இப்போ சிஜி பவர்னு ஒரு ஷேர் இருக்கு, இதை பார்த்தாவே ஒரு காலத்துல கிரீன் இருந்தா மார்க்கெட் மேல வரக்கும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது அது மொமெண்டம்ல இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலேயே போய்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறதான். ஸோ நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்டாக்கை மனசுல நினைச்சு, ஐடிசி அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை இப்ப நம்ம பார்ப்போமா, அதுல ரெட்னு இருந்தா இப்போதைக்கு மொமெண்டம் கம்மியா இருக்கு, கிரீன்னு இருந்தா அதுல மொமெண்டம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். அப்ப இந்த ஐடிசி என்ன சொல்லுது, அது பார்க்கறதுக்கு ரெட்டிஷா இருக்கு அப்படின்னா என்ன, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா இப்போதைக்கு மொமெண்டம் இல்ல. அப்படியே இந்த ஷேர் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்தாலும் கரெக்டா ஒரு 300 ரூபாயை தாண்டி 310 320 வரும் பொழுதுதான் இவன் கிட்ட ஒரு மொமெண்டம் என்பது வரும். ஒரு 298 ரூபா வந்துச்சுன்னா கூட மறுபடியும் கீழே விழுகிறதுக்கு தான் பார்ப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருக்கு இந்த ஐடிசி ஷேர். வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத எடுத்து பார்ப்போம். இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற ஷேர் பாத்தீங்கன்னா இந்த ஐடிசி மாதிரியே கும்பா பாட்டு பாடிக்கொண்டு கீழே மொமெண்டமே இல்ல, ஏறினாலும் கீழே விழுந்துருவான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த சாக்சாஃப்டினுடைய இண்டிகேஷன் என்பது இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு தடவை கீழே 100 ரூபாயிலிருந்து 130 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். அப்பவும் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டருக்கு நம்பிக்கை இல்லை, இவன்லாம் ஹையை தொட்டுட்டு மறுபடியும் கீழே விழுந்துருவாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். அப்புறம் அவன் ஒரு மாதிரி வெறித்தனமா 150 வரைக்கும் வந்துட்டான்.
ரூபாயிலிருந்து 140 ரூபாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 40% ஏறினதுக்கு அப்புறம் தான் இவன் ஏறுவானோ அப்படின்ற மாதிரி மொமெண்டம் எடுப்பானோ அப்படின்ற மாதிரி லேசா யோசிச்சு பார்த்துருக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கழித்து 140 ரூபாயிலிருந்து அவன் ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு கடைசியில் 200 வரைக்கெல்லாம் இந்த பங்கினுடைய விலை போயிருக்கு. ஸோ அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை ஒருத்தர் ஸ்விங் ட்ரேடிங்க்கு உபயோகப்படுத்துறாரு, இந்த சாஃப்ட்ல உபயோகப்படுத்தி இருந்தார் அப்படின்னா அப்ப அவரு ஏப்ரல் மாசத்துல உள்ள என்ட்ரு ஆயிருந்திருப்பார். அவருடைய யோகம் டபக்குன்னு அது கீழே போய் கிராஷ் ஆகாம அது அப்படியே மேல் நோக்கி வந்து விட்டது. சரி, இன்னொரு ஷேர் ஏதாவது ஒரு சாம்பிள் பார்ப்போம். சுஸ்லான்னு ஒரு ஷேர், அது நிறைய பேர்த்துக்கு தெரியும். அது என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். யாருக்கு தெரியும் அது என்ன ஆயிருக்குன்ட்டு. ஓகே, இந்த சுஸ்லான் அப்படின்ற ஷேர் ஒரு காலத்துல என்ன ஆயிருக்குன்னா, ஓகே இவன் வந்து ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒரு கட்டத்துல நவம்பர் மாசத்துல மேல் நோக்கி ஏற பார்த்துருக்கு அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஆனா கடைசியில பார்த்தா இவன் உருப்பிட மாட்டான் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அது என்ட்ரான இடம் 58 ரூபாய். ஆனா 50 ரூபாய், கிட்டத்தட்ட 8 ரூபாய் நஷ்டத்துக்கு வித்துட்டு வெளியே போற மாதிரி இது பண்ணி வச்சிருக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் தொடர்ந்து சரிவுதான். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 45 ரூபாய்க்கு இது தாண்டிய பிறகு ஒருவேளை தொடர்ந்து ஏறுவானோ அப்படின்ற மாதிரி தன்னுடைய இண்டிகேட்டர் சிக்னலை கிரீனிஷ்க்கு மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 45 இருந்து மேல் நோக்கி ஏறிய பங்கு தற்போது 56ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் என்பதை இப்படித்தான் நண்பர்களே பல பேர் உபயோகப்படுத்துவாங்க. அது வந்து எப்படா ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பிரேக் அவுட் கொடுத்த பிறகு அது எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கோ அந்த ரேட்டை வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸா வச்சு நகர்த்திட்டு வருவாங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு ஷேரை வச்சு இதுல என்டர் பண்ணி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அந்த எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் நம்ம பார்க்கும் பொழுது இது இந்த ஷேர் ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான், கபடி விளையாண்டுருக்கான். வாங்க கபடி விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்துல இருந்து பார்ப்போம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, இது உருப்படாது அப்படின்ற மாதிரி ஜனவரி சமயத்துல இது ரெட்டிஷ் மொமெண்டம்ல மாறி இருக்கு சூப்பர் ட்ரெண்ட். அப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் 21 ரூபாயிலிருந்து இந்த பங்கு எப்ப 22 ரூபாய்க்கு வந்ததோ அப்போ ஒருவேளை மேல போயிடுமோ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பையிங் அப்படின்ற ஒரு மொமெண்டம், கிரீனிஷ் மொமெண்டத்துக்கு அது திரும்பி மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த எஸ் பேங்க் ஷேரினுடைய விலை எப்படி கபடி விளையாண்டு பாருங்க. மேலே ஏறதும் கீழே இறங்கினதும் அந்த இண்டிகேட்டரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு மாதிரி தெளிவடைஞ்சு இதுக்கப்புறம் இது 21க்கு கீழே செல்லிங் எடுத்தவன் நேராக போய்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 19 ரூபாய்க்கு இந்த இண்டிகேட்டர் என்பது கிரீனி சைடு மாறி இருக்கு. இப்போ 19ல இருந்து 24 வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எஸ் பேங்க்ல. என்னைக்கு வந்து கீழே வீக்காய் கீழே விழுகிறானோ அப்பவே இந்த இண்டிகேட்டர் என்னத்துக்கு ஆகும்னா செல்லிங் சைடு மாறிடும். இன்னுமே கூட 4-5 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது நீங்களே போட்டு சார்ட்ல இந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு சிம்பிள் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி உருவாக்குது அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, ஒரு சந்தோஷமான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விக்ரம் சோலார் அப்படின்ற ஷேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிளான்ட் போடுறாங்க, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றதுல, கங்கை கொண்டான்ல. ஸோ தற்போதைக்கு இந்த விக்ரம் சோலார் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான், ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். தற்போது தன்னுடைய பழைய லோன்ல வந்து விழுந்து கிடக்கு. இந்த வருஷத்தினுடைய ஹை வர்ற மாதிரி இருந்தாவே 250 வரைக்கும் போகணும். அல்லது ஏற்கனவே கடந்த 6 மாசத்துல எப்படி 400 ரூபாயிலிருந்து 200 ரூபா வந்தானோ அப்ப அதே மாதிரி இன்னும் 50% வீழ்ச்சி அடைகிறான்னா அப்புறம் அவன் 100 ரூபா வரைக்கும் போகணும். ஸோ அப்ப இங்கிருந்து ஏற்றமா அல்லது இறக்கமா என்பது பொறுத்து தான் பார்க்கணும். பட் இன்றைய தேதியில விக்ரம் சோலார்ல இருந்து நல்ல ஒரு அருமையான தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, வேறு என்ன நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல செய்திகள் அப்படின்னா எல்லா நியூஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பழையபடி அமெரிக்காக்காரனுடைய செய்தி தான் பெருசா பேசுவாங்க. ஸோ இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு யூஎஸ் ஃபெட்டினுடைய மீட்டிங் மினிட்ஸ் வெளியே வருது. அதுல வந்து அவங்க ரொம்ப ஹாக்கிஸா பேசினாங்களா இல்ல டோவிஷா பேசினாங்களா, அவங்க என்ன பண்ண போறாங்க, அப்படி இப்படி டீ குடிச்சாங்களா இல்லையா முதல் கொண்டு அவங்கள பத்தியே பேசுவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஏறுவதும் இறங்குவதுமா இருக்கும். ஸோ இந்த வாரத்துல ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய மினிட்ஸ் இருக்கு வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு. நண்பர்களே, தொடர்ந்து ஆர்டர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த என்பிசிசி அப்படின்ற பங்கு ஒன்று. இப்போ கூட சமீபத்தில்
டபக்குன்னு 75 ரூபாயிலிருந்து பிக்கப் ஆனவன் 120 ரூபா வரைக்கும் போனான். ஹெவி வாலட்டிலிட்டியான ஒரு ஷேர் தான் என்பிசிசி அப்படின்ற ஷேர். கரெக்டா இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கு. இந்த நேரத்துல இவங்களுக்கு வந்து சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஒர்க் ஆர்டர்ஸா எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 132 கோடி மதிப்பிலான ஆர்டர். ஸோ இந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து பிக்கப் ஆனாலும் சரிதான், அல்லது இன்னும் கீழே வந்து தன்னுடைய பழைய லோ பக்கத்துல வந்து விழுந்துட்டு அங்கிருந்து பிக்கப் ஆனாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாருதி ஷேர். இந்த மாருதி ஷேர் மீண்டும் வேகம் எடுக்குமா? ஏன்னா ஆட்டோ செக்டர்ல வேகம் எடுத்தான்னு வச்சுங்க, மாருதி, எம்என்டம், டாடா மோட்டரு, அசோக் லைலாண்டுன்னு வேகம் எடுத்தாங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபுல் ஸ்பீடுக்கு ஏறிட்டு தான் இறங்குவான். சமீபத்தில் கூட டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல, 100-150 ரூபாய் ஏறிட்டு தான் உரையிலிருந்து கத்தி எடுத்த ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகட்டும், அசோக் லைலாண்ட் ஆகட்டும், மாருதி, மஹிந்திரன், ஹூண்டாயின்னு ஏகப்பட்ட ஷேர்கள் ஏற ஆரம்பிச்சா பல பேர் இடத்துக்கு போயிட்டு கீழே விழுந்திருக்கான். அப்ப இந்த மாருதி ஷேர் தற்போது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி சுத்தி கொண்டு இருப்பதால் இந்த பங்கு தற்போது ஸ்டாக் மார்க்கெட்ல போக்கஸ்ல வந்திருக்கு. என்பதிலே அடுத்து இந்த டாடா ஸ்டீல் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தான். திடீர்னு என்ன ஆச்சு, அமெரிக்க டாலர் லேசா வீக் ஆச்சு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ல நிறைய இடங்கள்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. டிமாண்ட் வர மாதிரி இருக்கு, ப்ராடக்டினுடைய காஸ்ட் ஏறுற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு நியூஸ் வந்துச்சு. உடனே அவன் ஒட்டச்சுக்கிட்டு மேல போயிட்டான் டாடா ஸ்டீல். தற்போதைய நிலைமையில பார்க்கும் பொழுது இப்ப இந்த வார்லாம் நின்றுச்சு, ப்ரொடக்ஷன்லாம் பெருசா பாதிப்புக்குள்ளாகல அப்படி இப்படின்ற ஒரு நியூஸ் இருந்ததுனால மறுபடியும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 220 ரூபாயிலிருந்து 190 30 ரூபாய் சரிவடைஞ்சிருச்சு. இவனுக்கெல்லாம் ஆக்சுவலா 30 ரூபா 50 ரூபாய் ஏறி இறங்குறதே பெரிய விஷயமாக தான் சமீபத்தில் இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வார்னுடைய தகவல்னாலையும் மற்றும் அந்த ப்ராடக்டினுடைய காஸ்ட் பிரைஸ் ஏறதுனாலையும் இவன் வந்து நல்லா எகிரி மேல வந்துட்டான். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இதில் ஏதாவது பிக்கப் ஆகுமா இல்லையா அப்படின்னு தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிக்கப் ஆகி ஒரு 30 ரூபாய் ஏறிய அதே இடத்துல தான் இப்ப மறுபடியும் கீழே வந்து விழுந்திருக்கான். ஸோ டாடா ஸ்டீல் அடுத்து வரக்கூடிய காலங்களில் பிக்கப் ஆகுமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, அதே மாதிரி இந்த டாக்டர் ரெட்டி ஷேர் வந்து இறங்குறதுமாவே இருக்கு. ஸோ இப்போ மேலே உச்சியில் இருக்கும்போது பல ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி நீங்க மேல இருந்து கீழே விழுந்தீங்கன்னாவே நல்லா இருக்குமே, நாங்களும் உன்னை வச்சு 2-3 ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம், இன்னொரு ரவுண்டும் கூட போனா இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி இங்க பாருங்களேன் அவனுடைய விளையாட்டை. இந்த 2026ல அவனுடைய வேலையே வந்து இப்ப கணக்கு போட்டோம்னா ஒரு முறை 7% ஏறிட்டு கீழே விழுந்துட்டான், மறுபடியும் அடுத்த முறை 12% ஏறிட்டு கீழே விழுந்திருக்கான், மறுபடியும் ஒரு 7. ஏய் இடமே பத்தலடா சாட்ல, மறுபடியும் 15% ஒண்ணு, மறுபடியும் இந்த 8% ஒண்ணு, அப்புறம் இப்ப மறுபடியும் இவன் வந்து 10% ஒண்ணு. இதை கவுண்டிங் பண்ணாவே எங்களுக்கு தலை சுத்துதேடா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி இருக்கிறதுனால மறுபடியும் என்ன எதிர்பார்க்குறாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கன்னா, விழுந்துரு யோசிக்காத, பொத்துன்னு ஒரு 7-8% தானே, உழுக மாட்டியா நீயே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஷேரினுடைய விலை தற்போது ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. யாருக்குன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸுக்கு. நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்ல முக்கியமான செய்தினா, இந்த அப்பல்லோ டயர்ஸினுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூலை 29 அப்படின்ற ஒரு தகவல். ஸோ தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய ஒரு பங்காக இந்த அப்பல்லோ டயர் சுத்திக்கிட்டு இருக்கு. பழைய லோக்கு கீழே வந்து விழுகிற மாதிரி இருந்தாலும் 100 ரூபா கீழே விழுகணும். இந்த வருஷத்திலே வந்து விழுந்தாலும் 100 ரூபா கும்பா. இந்த வருஷத்திலே தன்னுடைய சமீபத்தை ஹைய போய் தொடரணும்னாலும் 430-440 பக்கத்துல வரணும். ஸோ மேல ஒரு 80. ஸோ இது இந்த பங்கு மிக சென்டர் பாயிண்ட்ல இருந்துட்டு வாலட்டிலிட்டியான பங்குல என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூலை 29 அப்படின்ற ஒரு தகவல். பஞ்சாப் சிந்த் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க், நிறைய பேர் இதுல கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இது போன்ற பேங்குகளையும் பல நண்பர்கள் லாபம் செய்ததாக கமெண்ட்டுகள் போட்டிருந்தாங்க. ஸோ அப்ப இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்ற ஷேரினுடைய விலை தற்போதைக்கு 24 ரூபாய் 71 பைசா என்பது போல சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்களோட சமீபத்திய லோ 20 ரூபா வரைக்கும் போயிட்டு 25 இப்ப ஆல்மோஸ்ட் 10% பக்கம் 10-20% பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு.
நண்பர்களே அதே மாதிரி இந்த சாந்தி கியர்ஸ் ஷேர் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு காலத்துல பயங்கரமான வாலட்டிலிட்டியாக இருந்த ஷேர். அந்த ஷேரினுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 29 ஜூலை அப்படின்ற அறிவிப்பு. ஸோ இது போன்ற பெரிய அறிவிப்புகள் வரும்பொழுது இந்த ஷேர்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனா இந்த ஷேர்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஷேர்கள் அப்பலே கூட நம்ம பார்த்துட்டு இருந்த என்பிசிசி இந்தியா அப்படின்ற ஷேர். அது கீழ வந்துட்டு 2025னுடைய லோவ தொட்டுட்டு மறுபடியும் எத்தனையோ பேர் பிக்கப் ஆயிட்டான். ஆனா இந்த சாந்தி கியர் அப்படின்ற ஷேர் போன வருஷத்தினுடைய லோவ வந்து தொட்டுட்டு இன்னும் பிக்கப்பே ஆகல. அதாவது ஒரு ரவுண்டு போன வருஷத்துல போயிட்டு வந்துடுச்சு. இந்த வருஷத்துல இன்னும் பெருசா யாருக்குமே சம்பாரிச்சு குடுக்கல இந்த சாந்தி கியர் அப்படின்ற ஷேர். ஸோ அப்ப இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் ரொம்ப முக்கியமான தகவல். 29 ஜூலை அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அந்த தகவல் வரக்கூடிய நாளு இன்னும் சில நாட்கள் இருக்கு. ஸோ அந்த தகவலுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இந்த ஷேரினுடைய விலை எப்படி ஏற்ற இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நண்பர்களே கடைசியாக இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் பற்றி ஒரு தகவல். ஏற்கனவே க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்ற இறக்கம் பயங்கரமா கண்ணா பின்னான்னு இருக்கு. அப்ப இவங்களுடைய ரா மெட்டீரியல் எல்லாம் எப்படி இருந்தது, சேல்ஸுக்கு இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு ஏசியன் பெயிண்ட்ஸ்ல பார்க்கறக்கு ஆல்ரெடி ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ரிசல்ட் வெளியே வரட்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல. இப்ப இந்த சமயத்துல அவங்களுடைய போர்ட் மீட்டிங் 29 ஜூலை அப்படின்ற ஒரு அறிவிப்பு. ஸோ எது எப்படியோ கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்ற மாதிரி இந்த ஏசியன் பெயிண்ட் சமீபத்தில் ஏற்ற இறக்கத்தோட தான் இருந்திருக்கு இப்போ வரைக்கும். இப்போ கூட சமீபத்தில் 2000க்கு போயிட்டு 2700 வரான்னா சும்மா சாதாரண விஷயமா? ஸோ ஒரு செக்டர் லீடராக இருக்கக்கூடிய பங்கு எவனுமே நீட்டிப்படுத்துகிறது இல்லை என்பதற்கு இந்த ஏசியன் பெயிண்ட் ஒரு உதாரணம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வணக்கம்.